அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் ஏன் துவா கேட்குறோன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டியான 5 செகண்ட் வீடியோவை காட்டுறேன். அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணீங்க? எதுவுமே தெரியலையா? ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப இருட்டாக இருந்துச்சு இல்லையா? சரி, இப்போது அந்த வீடியோவில் கொஞ்சம் லைட்டோடு நம்ம பார்த்துட்டு வரலாமா? இப்போ இந்த வீடியோவில் என்ன நடந்தது? அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு எறும்பு நடந்து போகிறது கேட்டுச்சு இல்லையா? இப்படி தான் பிள்ளைங்களா, அடர்ந்த காட்டுக்குள்ளே இருட்டில் எறும்பு நடக்கிற சத்தத்தை கூட அல்லாஹ் தாலாவுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த எறும்போட மனசில் என்ன நடக்குதுங்கிற விஷயம் கூட அல்லாஹ் தாலாவுக்கு மட்டும்தான் தெரியும். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க தானே? அப்படி இருக்கும்போது ஒரு எறும்பு நடக்கிற சத்தத்தையே அல்லாஹாலா தெரிஞ்சுக்கும் போது நம்ம மனசில் உள்ளது அல்லாஹாலாவுக்கு தெரியாதா என்ன? நம்ம நினைக்கிற சந்தோஷம், துக்கம், நம்ம கஷ்டம், கன்ஃபியூஷன் எல்லாமே அல்லாஹாலாவுக்கு தெரியும். அல்லாஹாலாவுக்கு தான் எல்லாமே தெரியுமே. நமக்கு என்ன தேவைன்றதுக்கு கூட அல்லாஹாலாவுக்கு தெரியும். அப்புறம் நாம ஏன் கையேந்தி அல்லாஹ்கிட்ட துவா கேட்கணும்? ஏன் தெரியுமா? அல்லாஹாலா நம்மளை ரொம்ப 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 நேசிக்கிறான். குழந்தைங்களா, நாம் அவன்கிட்ட பேசுகிறத அவன் அவ்வளோ விரும்புகிறான். நீங்கள் அவன் முன்னாடி உட்கார்ந்து யா அல்லாஹ் அப்படின்னு உங்கள் சின்ன சின்ன கைகளை ஏந்தி துவா செய்யும்போது அல்லாஹாலா சிறை தாழ்த்தி உங்களுடைய துவாக்களை அவனே கேட்குறான். நீங்கள் அவன்கிட்ட பேசுகிறத அவன் ரொம்ப விரும்புகிறான். நீங்கள் உங்கள் சின்ன சின்ன கைகளை ஏந்தி யா அல்லாஹ் எனக்கு இது வேணும், யா அல்லாஹ் எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும், யா அல்லாஹ் என்னுடைய தேவைகள் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் அல்லாஹாலா கிட்ட பேசுகிறத அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் அவனை எவ்வளோ நம்புறீங்கன்றதை அந்த பேச்சே அவனுக்கு காட்டி கொடுத்துடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? இப்போ நீங்களாகட்டும், உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க, உங்கள் தம்பி தங்கையாகட்டும், மழலையில் ஏதாவது சொன்னால் அதை உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா இன்னொரு தடவை சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? எதுக்காக கேட்குறாங்க? நீங்கள் கேட்டு அவங்க தரணும்னா. அப்படி இல்லை, உங்களுடைய வாயால் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே மகிழ்ச்சியை தான் அல்லாஹ் தாலாவும் எதிர்பார்க்குறான். நீங்கள் உங்கள் வாயால் யா அல்லான்னு கூப்பிடுற அந்த மழலைக்காக தான் அல்லாஹ் தாலா காத்திருக்கா. உங்களை அல்லாஹ் தாலா ரொம்ப 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 நேசிக்கிறான் பிள்ளைங்களா. அதனால் அடுத்த முறை உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு தோணினாலோ, இல்லை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும், ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க அப்படின்னாலும், முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உது செஞ்சு முசல்லா விரைச்சி உட்கார்ந்து யா அல்லாஹ் அப்படின்னு கைகளை ஏந்தி அல்லாஹ் தாலா கிட்ட உங்கள் எல்லா விஷயத்தையும் பேசுங்க. அல்லாஹ் தாலா கிட்ட பேசுங்க. அதை தான் அல்லாஹ் தாலாவும் எதிர்பார்க்குறா. இனிமே ஏன் துவா கேட்குறோன்னு கேட்க மாட்டீங்கல்ல? துவா இவ்வளோ முக்கியமான விஷயம்னு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நறுடைய அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். Islam for Kids Tamil.